ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக் சொந்தத்தில் பார்த்தோன்னா வந்து நம்ம ஸ்டோரி ஐபி டெஸ்ட் நெட்டில் வந்து 14 வந்து 5 பேட்ச் என்னமோ வந்து நம்ம கிளைம் பண்ணிப்போம். ஸோ இப்போ 6வது and 7வது பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மஹோஜின்ங்கிற அந்த பேட்சும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிபிங்கிற எந்த பேட்ச் பற்றி நான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி தான். கொஞ்சம் இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் சிம்பிள் தான் அது வந்து வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எனக்கு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணதால் அப்படி லென்த்தாக போகும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் பார்த்துட்டு பிடிச்சா நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் பண்ண அப்படின்னா ஐசி புறத்தில். ஸோ அங்கே போய்ட்டு கிளப்பலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம மஹோஜின் ஐபி பேட்ச் வந்து மீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம வந்து வாலெட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணுறத பார்த்தீங்கன்னா யூசர் நேம் கேட்கும். அது வந்து மஸ்ட் இல்லை, நீங்கள் வேணால் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இது ஒரு பேஜ் வந்துடும். இதிலே வந்து பாருங்கள் ஒரு ஹோல்டு ஐபி இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆகிடும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மஹோஜின்ங்கிற அவங்களோட இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் பேக் கொடுத்துட்டு வந்தாலும் ஓகே தான், நான் வந்து இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கிறேன் நான். ஓகே, ஆத்தரைஸ் கேட்குது. ஸோ ஆத்தரைஸ் கேட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அது டவுட்டே இல்லை. ஓகே, இப்போ அகைன் இப்போ அந்த அட்டு மஹோஜின் இருக்குல்ல, அதை நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிப்போம். ஓகே, ஜஸ்ட் பேக் கொடுத்துக்க வேண்டியதான். நான் வெரிஃபை கேட்குதா? இப்போ வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி வெரிஃபிகேஷன் கேட்டால் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அது வேறு வழியே கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் கூட ஓகே ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆத்தரைஸ் கொடுத்தீங்கன்னா அது வெரிஃபை ஆகிடும். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் முடிச்சுன்னா இப்போ ஜென்ரேட் அட்லீஸ்ட் 4 இமேஜஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு ஸோ அங்கே எங்கே கொடுத்துறாங்கன்னா கிரியேட் பட்டன் போயிட்டு நம்ம 4 இமேஜ் கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ கிரியேட் பட்டன் இங்கே இருக்குது பாருங்கள் மேலே. இது வந்து பிசினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா ஜென்ரேட் கொடுத்து 40 மேனாக கேட்குது. ஓகே, இப்போ 1 கிரியேட் பண்ணிட்டேன், 2 3 4. ஓகே, 4 கரெக்டாக முடிஞ்சிச்சு. இங்கே அவுட்புட் பாருங்கள் 4 வந்திருக்கும். ஸோ 4 முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆகணும். ஸோ என்னன்னு தெரியல, ஆகலை. ஓகே, லோடிங்கில் இருக்குல்ல, ஸோ அந்த லோடிங் முடிகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கிரியேட்டில் போயிட்டிங்கன்னா அந்த லோடிங் இருக்குது பாருங்கள், அந்த அவுட்புட் கிட்ட வந்துடும். ஸோ அது முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கிளியர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அப்படி வரலாம் வந்து பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ சேம் கிரியேட்டுக்கு போயிட்டு நீங்கள் கொடுத்தலாம் பப்ளிஷ் பண்ணணும். இப்போ அவுட்புட் போயிட்டீங்களா, இங்கே ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் இருக்குல்ல, அது 4 பப்ளிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நெட் டோக்கன் போகும்னு தான் நினைக்கிறேன். ஓகே, எதுவுமே காட்டலை, என்னன்னு தெரியல. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். பப்ளிஷ் கொடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா கேட்குது பாருங்கள். ஸோ அதை நான் கவனிக்கல, சாரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே போயிட்டு நீங்கள் எந்த இது பப்ளிஷ் கொடுக்குறீங்களோ கீழே இங்கே பப்ளிஷ் கேட்குது பாருங்கள். மேலே எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணணும். நான் தெரியாமல் வந்து 4 இது பண்ணிட்டேன். இப்போ நான் எதை செலக்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த பேஸ்கெட் பாலை வந்து நான் கொடுத்துருக்கேன்னா இந்த மாதிரி பார்த்து ஒரு இமேஜ் நம்ம பண்ணணும். ஸோ 2 டைம் கன்ஃபர்மேஷன் கேட்குதா? ஸோ நான் வந்து ஒன்று வந்து பப்ளிஷ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் அகைன் என்ன பண்ணிட்டீங்க, இந்த கிரியேட்டுக்கு போய்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண மாதிரி இப்போ நான் பப்ளிஷ் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த கிரியேட் பட்டன் அழுத்திட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ பிசினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் நீங்கள் பார்த்தா பண்ணுங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிஷ் கொடுத்துருங்க. ஸோ 4 போஸ்ட் நான் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டேன். ஸோ 4 டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மேலே வந்து பாருங்கள் கிளைம் பேட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 100% வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆனால் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ டெஸ்ட் நெட் காயின் கொடுத்துப்போம், அவ்வளோதான். ஸோ கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் புக்குங்கிற இந்த பேட்ச் வந்து மீன் பண்ணுவோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயிலில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நார்மலாக கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சைனிங் தான் வரும். ஸோ கீழே சைன் அப் இருக்குல்ல, இங்கே போய்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட் மெட்டாமாஸ்க் இருக்குல்ல, இங்கே கீழே வந்துட்டு ஸோ உங்கள் வாலெட் அட்ரஸ் என்னவோ அதை நீங்கள் காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் ஒரு வாலெட் அட்ரஸ் கொடுத்துருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, சேம் அட்ரஸ் தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாலோ பண்ணுற டாஸ்க் ஒன்று இருக்குது. இது என்ன வெரிஃபை கொடுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க எக்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போதா? ரைட், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படி பேக் வந்துடும். பட் இது ஆப்ஷனல் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஓகே, இப்போ ஜாயின் டிஸ்கார்ட் இது ஆப்ஷன் மாதிரி தான் இருக்குது, நீங்கள் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து கான்ட்ரிபியூட் 3 ஸ்பார்க்ஸ் இருக்குன்றல, இதுதான் கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸோ இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து கண்டென்ட் வந்து அப்லோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரேபிட் இருக்குல்ல, பொம்மை ரேபிட்டா, இப்போ என்ன பண்ணுறீங்க கூகுளில் போய்ட்டு சும்மா ரேபிட்னு சர்ச் பண்ணி ஏதோ ஒரு இமேஜை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, இப்படியே வந்து சப்மிட் ஒரு கண்டென்ட் கொடுங்க. ஸோ கொடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா வந்து அது கரெக்டாக ஒரு பேஜுக்கு லோடிங் ஆகி போகும். ஸோ டபுள் லோடிங் ஆகுது இந்த பேஜ் மட்டும் ஏன்னு தெரில. ரைட், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த கண்டென்ட்டு இப்போ சப்மிட் ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு இப்போ அந்த இமேஜில் அப்லோட் பண்ணுங்கள்.
ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்துடுச்சா, அப்போ வந்து சப்மிட் பிளாக் கொடுத்துக்கோங்க. இதுக்கு எந்த ஒரு ஃபீயும் போகாது. ஓகே. ஸோ சி மை கான்ட்ரிபியூஷனில் கூட நீங்கள் போய் பார்த்துட்டு யார் யாரெல்லாம் உங்கள் இதை லைக் பண்ணிக்கிறாங்கலாம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை நீங்கள் பண்ணணுன்னா கான்ட்ரிபியூட் 3 ஸ்பார்க்ஸ் அட்லீஸ்ட் 3ஆவது பண்ணணும். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன நேச்சுரல். ஸோ நேச்சுரல் 3 அப்புறம் சன் அந்த மாதிரி இதை போட்டுக்கோங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று கார்ட்டூன் ஃபேஸ் போட்டு இதில் ஏதோ ஒன்று அப்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். 3 மட்டும் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆடியோ கொடுக்காதீங்க. ஸோ வீடியோவும் கொடுக்காதீங்க. இமேஜஸ் கொடுத்தா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா சில டைம் மாறி இருந்தால் வந்து அக்செப்ட் ஆகாது. 2 டைம் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ சப்மிட் கண்டென்ட் கொடுக்குறீங்களா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்கும் சென்டரில். பார்த்தீங்களா, இந்த இமேஜ் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ண தெரியாமல் நீங்கள் அந்த ஆப்ஷன் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 பண்ணிட்டாலே இப்போ வெரிஃபை ஆகிடும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பேட்ச் கொடுத்துக்க வேண்டியதான். ஸோ நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண சேம் வாலெட்டை தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஸோ அதுக்கு டெஸ்ட்நெட் ஃபீ வந்து போகும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஐபி டோக்கன் எடுத்து வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போதைக்கு 2 பேட்ச் வின் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேட்ச் பற்றி நான் போகிறேன். ஸோ அது வரைக்கும் வந்து ஸ்டே டியூன் அண்ட் பாய்.